ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி செஞ்சு பார்க்கலாமா? தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு இடித்தது, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், குடம்புளி, தேங்காய் பால். முதல்ல பாத்திரம் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டும் சேர்த்து லேசாக அரைச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பொடிகளை சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. பொடியை அரிஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னே தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருந்த குடம்புளியும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கிரேவியை கொதிக்க விடுங்க. கிரேவி நல்லா கொதித்ததும் ஃபிஷ் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. மீன் வெந்ததும் கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து இறக்கிடுங்க. தாளிப்புக்காக தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி போட்டு தாளித்து குழம்போட சேர்த்து இறக்கிடுங்க. குடம்புளியும் தேங்காய் பாலும் சேர்த்த சுவையான ஃபிஷ் கறி ரெடி. சமைச்சு பாருங்கள். பாய்.